நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம், இது RSGMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை உள்ளரங்கிலும் வெளியரங்கிலும் தொடர்ந்து விவாதித்து வரும் கேள்வி நேரத்தின் இன்றைய சிறப்பு விவாதம் காதலர் தினத்தை முன்னிட்டு ஆதலினால் காதல். இன்று காலையில் இருந்து நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி காதலினுடைய பல்வேறு பரிணாமங்களை, அதற்கான ஆதரவு, அதற்கான எதிர்ப்பு என்ற தளத்தில் தொடர்ந்து அது குறித்த செய்திகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த கேள்வி நேரத்தின் சிறப்பு விவாதம், காதலர் தின சிறப்பு விவாதத்தை மிக பிரம்மாண்டமாக வெளியரங்கில் பிஜிபி தங்க கடற்கரை கோல்டன் பீச் அண்ட் ரிசார்ட்ஸில் இந்த விவாதம் நடைபெற இருக்கிறது. நம்மோடு காதல் திருமணம், குறிப்பாக சாதி மறுப்பு, மத மறுப்பு திருமணம் செய்த இணையர்கள் இணைகிறார்கள். காதலை தொடர்ந்து ஆதரித்து வருகின்ற, காதலை தொடர்ந்து எதிர்த்து வருகின்ற, பல்வேறு தளங்களில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள், அமைப்புகளை சார்ந்த சிறப்பு விருந்தினர்களும் இணைகிறார்கள். இவர்கள் அத்துணை பேரையும் இணைத்துக் கொண்டு இந்த விவாதத்திற்குள் செல்லலாம் ஒரு பாடலோடு. மூன்றெழுத்து காதலே, முன்னோர்களின் காதலே, உலக ரசிக்க வைக்கும் காதலே, தாஜ்மஹால் உருவாக காதலே, என்ன பாட வச்ச காதலே, என்றோ அழியாத காதலே, பெற்ற தாய்க்கு குழந்தை மீது காதலே, உன் திறமையத்தான் வெளிப்படுத்தும் காதலே, பெற்ற தாய்க்கு குழந்தை மீது காதலே, உன் திறமையத்தான் வெளிப்படுத்தும் காதலே, அடுத்த தலைமுறைய உருவாக்கும் காதலே, இந்த நிகழ்ச்சியத்தான் நடத்த வைக்கும் காதலே, இந்த நிகழ்ச்சியத்தான் நடத்த வைக்கும் காதலே. இந்த நிகழ்ச்சிக்கான அடிப்படை காதல் என்ற தளத்தில் வைத்திருக்கிறார். காதலை எதிர்ப்பவர்களும் கூட இந்த நிகழ்ச்சிக்கான அடிப்படை காதல் தான் என்ற தளத்தில் காதலுக்கான எதிர்ப்பிற்கான ஒரு களமாக கூட இதை பயன்படுகிறது. அப்படிங்கிற வகையில் காதலுக்கான அடிப்படையாக, காதலை அடிப்படையாக வைத்து மட்டுமே இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். நம்மோடு சிறப்பு விருந்தினர்கள் 4 பேர் இணைகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திரு SS பாலாஜி நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம். இந்து முன்னணியின் சார்பாக திரு இளங்கோ நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொருளாளர் திரு பாலு நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்கலாம். வழக்கறிஞர் சாந்தகுமாரி நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்கலாம். அந்த பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள் இணையர்கள் அத்தனை பேரும் சாதி மறுப்பு, மத மறுப்பு திருமணம் செய்து கொண்ட இணையர்கள், காதல் திருமணம் செய்தவர்கள். அவர்கள் தங்களுடைய குடும்பங்களோடு இங்கே வந்திருக்கிறார்கள், குழந்தைகளோடு. அவர்களையும் நான் வரவேற்கிறேன் உங்கள் அத்தனை பேரின் சார்பாகவும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களும் விவாதத்திற்குள் செல்கின்ற பொழுது உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொண்டு விவாதத்திற்குள் செல்லலாம் நினைக்கிறேன். இந்த சுற்றில் நம்ம தொடக்கத்தில் அந்த இணையர்களிடமிருந்து தொடங்கினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு நம்ம பயணிக்கலாம். ஒவ்வொருவராக சுருக்கமாக உங்களை பற்றியும் உங்கள் இணையரை பற்றியும், எத்தனை ஆண்டுகள் ஆகிறது திருமணம் செய்து, சாதி மறுப்பு திருமணமா, மத மறுப்பு திருமணமா, அல்லது அத்தை பொண்ணு மாமா, ஒரே சாதி ஒரே மதமாக இருக்கலாம், உங்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பை சொல்லிட்டு நம்ம பேசுங்க. ஹலோ, என் பேர் தங்க ரமேஷ்குமார். நான் தஞ்சாவூர், இங்கே சென்னை ஒரு 15 வருஷம் ஆகுது. நான் மத மறுப்பு திருமணம் பண்ணியிருக்கேன். மனைவி இஸ்லாமியர். வெரி குட். போன ஞாயிற்றுக்கிழமை தான் 8வது ஆண்டு திருமணம். இது நாங்கள் மத மறுப்பு பண்ணிட்டு இப்போ எங்கள் பேபி இப்போ 5 இயர்ஸ் ஆக போகுது. இது சரி, மத மறுப்பு திருமணம்னு எனக்கு டக்குன்னு கேட்கணும்னு தோன்ற கேள்வி, உங்கள் பாப்பாக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? நான் இனியான்னு வச்சிருக்கோம். இனியா, நல்லது. எல்லா மதங்களுமே இனிமே எந்த மதமும் எதிர்க்க போவதில்லை. அந்த இடத்துல இனியா. நம்ம அடுத்த சுற்றில் விரிவாக பேசலாம். அடுத்த இணையர். என்னுடைய பெயர் விஜயகுமார். சென்னை பல்லாவரத்தை அடுத்த பம்மல் பகுதியை சார்ந்தவர். என்னுடைய இணையர் பாக்கியலட்சுமி. நாங்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள். சாதி மறுப்பு. எத்தனை ஆண்டுகள் ஆச்சு திருமணம் செஞ்சு? திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகி. 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ரைட். நீங்க? என்னோட பேர் நாத்திகன். இவங்க என்னோட இணையர் கிருத்திகா. நாங்கள் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. நாங்கள் சாதி மறுப்பு திருமணம், மத மறுப்பு திருமணம் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. சாதாரணமாக காதலிச்சோம். பயங்கர எதிர்ப்புக்கு மத்தியில், பெரிய பிரச்சனை கிடையில திருமணம் பண்ணோம். என்னோட பேர் பெரியார் மணிமொழியன். நான் சாதி மறுப்பு திருமணம் தான் செஞ்சுருக்கேன். திருமணமாகி 5 ஆண்டு முடிஞ்சு 6ஆம் ஆண்டு தொடங்குது. இப்போ உங்க ஊர்? இங்கே சொந்த ஊர் ஒரங்கூர், மங்களூர் தொகுதி ஒரங்கூர். நல்லது. அடுத்தது. வணக்கம், என்னுடைய பேர் தீபக். என்னுடைய இணையர் பேர் ரத்னா. நாங்கள் மத மறுப்பு, சாதி மறுப்பு, நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அந்த ஊனத்தையும் தாண்டி திருமணம் செய்திருக்கோம். திருமணம் செய்து 2 வருடம் ஆகுது. தேங்க்யூ.
என்னுடைய பேர் ராஜா. சென்னை அடுத்த திருநி என்ற ஊரில் இருக்கேன். இருவரும் நாங்கள் ஜாதி மறுப்பு திருமணம் தான். ரைட், அடுத்தவங்க. My name is Stephen. என் மனைவி பேர் மெர்சி சாரால். நாங்கள் இருவரும் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டோம். லவ் மேரேஜ். ரைட், இன்னும் தொடர்ந்து பேசலாம். ஆனால் இந்த சுற்றுல பார்க்கின்ற பொழுது எல்லோருமே அந்த மைக்க ஆண்கள் எடுத்து தான் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறீர்கள். யாராவது ஒருத்தர் இணைய எடுத்து அதை சொல்லுவீங்க. நானும் அது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி, அவர்களுடைய பங்கை பற்றி ஏன் அவர்களுக்கு சொல்வதற்கான ஒரு சூழல் இன்னும் உருவாக்கி கொடுக்க விவாதிக்கலாம். நாத்திகன் அடுத்த சுற்றில் நிச்சயமா இன்னும் கூட விரிவாக விவாதிக்கலாம். நீங்க இந்த சுற்றில் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. உங்களுடைய தளங்களில் காதலுக்கு ஆதரவா எதிர்ப்பா? நீங்க யாரும் இணையர்களோடு வரவில்லை. காதலை குறித்த உங்களுடைய அடிப்படையிலான பார்வை என்ன சொல்லிட்டீங்கன்னா நம்ம சிறப்பு விருந்தினர்கிட்ட போயிட்டு வாதத்திற்குள் போயிடலாம். உங்களை அறிமுகம் செய்து கொண்டு உங்களுடைய பார்வை காதலை குறித்து. சீனிவாசமூர்த்தி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர். காதலை வன்மையாக எதிர்க்கிற தரப்புல பேச வந்திருக்கு. ரைட், நல்லது. அடுத்தவர். என்னோட பேர் தூரன் மஞ்சுநாதன். நான் கோபிச்செட்டிவாளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பியூர் பகுதியிலிருந்து வந்திருக்கிறேனுங்க. நான் பட்டிமன்ற பேச்சாளர். நான் காதலை முழுமையாக எதிர்க்கிறேன். முழுமையாக எதிர்க்கிறேன். ஆமா, கண்டிப்பா. சகோதரர். என்னோட பெயர் பிருத்திவி. டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் இருக்கிறேன். காதலை நானும் எதிர்க்கிறேன். நல்லது, அவங்க கிட்ட கொடுங்க. என் பேர் பொற்கொடி, வழக்கறிஞராக இருக்கேன் மதுரை உயர்நீதிமன்றத்தில். அம்பேத்கர் பெரியார் கலப்பு மனம் புரிந்தோர் நலச்சங்கம்னு ஒரு அமைப்பில் செயலாளர். சாதி மறுப்பு பண்ணி பொண்ணு 20 வயசுல டிகிரி படிக்கிறாங்க. 20 வருடங்கள்ல 300க்கும் மேற்பட்ட சாதி மறுப்பு திருமணங்கள் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க நடத்தி வச்சிருக்கீங்க? நான் நடத்தி வச்சிருக்கேன். அதான் என்னுடைய ஒர்க். ரைட். கணக்கம் பழனிசாமி, எழுத்தாளர். காதல் உண்மையா இருக்கும் பட்சத்துல ஆதரிக்கிறேன். அதே சமயத்துல காதலின் பெயரில் நடக்கிற தவறுகளை கண்டிப்பா எதிர்க்கிறேன். அந்த உண்மையான காதலை கண்டுபிடிப்பதற்கான நம்ம அடுத்த சுற்றுல விரிவாக பார்க்கலாம். என்னோட பெயர் அபி பிரியகுமார், ஊர் தூத்துக்குடி. நான் காதல் ஆதரிக்கிறேன். காதலை ஆதரிக்கிறீர்கள்? ஆமா, நான் லவ் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு காதல் எப்படின்னு தெரியும். பண்ணிருக்கேன்னா இப்ப பண்ணலையா? இல்ல, அது ஃபெயிலியர் ஆச்சு. காதல் தோல்வி. ரைட், ஓகே. அடுத்த காதலுக்காக காத்திருக்கிறீர்களா? அப்படி எடுத்துக்கலாமா? அப்படிலாம் இல்ல, காதலை ஆதரிக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா அந்த காதலின் நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டு, அல்லது இன்னும் ஒரு நல்ல காதலுக்காக, அதுல ஒன்றும் தவறு இல்ல. இன்னொரு காதலுக்காக இல்ல, அந்த காதலோட இருக்கேன். அந்த காதலின் நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பக்கம் சிறப்பு விருந்தினர்கள் திரு பாலாஜி, மைக் எடுத்துக்கங்க, பேசலாம். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கின்ற அடிப்படை கொள்கையாக கொண்ட இயக்கத்தை சார்ந்தவன் என்கிற முறையில் சாதியை ஒழிப்பதற்கு பல்வேறு விதமான காரணிகள் அல்லது அதற்கான சூழல்களை உருவாக்க வேண்டும். அந்த வகையில் கலப்பு திருமணங்களுக்கு அல்லது சாதி மறுப்பு திருமணங்களுக்கு அடிப்படையாக அமையக்கூடியது காதல். அப்படிப்பட்ட காதலை ஆதரிக்கின்ற நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். திரு இளங்கோ. காதலை ஆதரிக்கக்கூடிய நிலையில தான் நானும் பேச வந்திருக்கின்றேன். ஆனா அந்த காதல் எப்படிப்பட்ட காதல்? அந்த காதலுடைய கலாச்சாரம் மாறி இருக்கிறது. அது மேற்கத்திய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாடர்னைசேஷன் ஆஃப் லவ்ங்கிற மாதிரி மாறக்கூடாது. அது இயற்கையிலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரக்கூடிய அளவில் இது இருந்தால், அது மனது ஒற்று 2 மனங்கள் இணைகின்ற அளவில் இந்த காதல் இருந்தால் அதை வரவேற்கக்கூடிய நிலையில இருக்கட்டும். கே சிபாலு, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொருளாளர். நான் பேச வந்திருப்பது காதலை முழுமையாக எதிர்த்து, இந்த காதல் இந்த நாட்டிலே பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது, எனவே இது தேவையில்லை என்ற கோணத்திலே பேச வந்திருக்கின்றேன். வழக்கறிஞர் சாந்தகுமாரி. காதல் இல்லைன்னா இந்த மானுடமே இல்லை அப்படிங்கறது தான் அடிப்படைன்னு நான் நினைக்கிறேன். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததால் உருவானவளே நானும் நீங்களும் இன்னொரு இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே. எனவே காதல் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. காதல் போயின் சாதல் என்பது முட்டாள்தனம். ஆனால் காதல் அடிப்படை. அதிலும் சில பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிப்பாங்க, சில பேர் கல்யாணத்துக்கு பின்னாடி காதலிப்பாங்க. ஆனா காதலிக்காம வாழ்க்கையே கிடையாது அப்படிங்கிற அணி என்னுடைய அணி. ஆனால் காதலிக்காமல் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இங்க எதிர்ப்போர் திருமணத்திற்கு பிந்தைய காதலை நிச்சயமாக ஆதரிக்கிறார்கள். திருமணத்திற்கு முந்தைய காதலைத்தான் எதிர்க்கிறார்கள். அதற்கான காரணங்கள் என்ன, காரணிகள் என்ன அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம பயணிக்கலாம். இப்போ இங்க நீங்க சாதி மறுப்பு திருமணம்ங்கிற வார்த்தைகளை தொடர்ந்து பயன்படுத்துகிறீர்கள். இந்த சாதி மறுப்பு அப்படிங்கிற சிந்தனை அப்படிங்கிறது
காதலுக்கு முன்பாக, நீங்கள் காதலிக்க தொடங்குவதற்கு முன்பாகவே இருந்ததா அந்த மத மறுப்பு, சாதி மறுப்பு அப்படிங்கிறது, அல்லது காதலுக்கு பிறகு அந்த சிந்தனை, என்னுடைய காதலி மாற்று மதத்தை சேர்ந்தோடு இருந்தால் நான் காதலிக்கிறேன், அப்போ அதே சிந்தனையோடு மற்றவர்களையும் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இயல்பாக வருகிறதா? சாதி மறுப்பு, மத மறுப்பு சிந்தனை அப்படிங்கிறது உங்களுக்குள் காதலால் விதைக்கப்பட்டதா, அதற்கு முன்பே விதைக்கப்பட்டதா? காதலுக்கு முன்பே விதைக்கப்பட்டது. நான் எனக்கு 10 வயசுலேருந்தே இது வந்துட்டு எப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி சின்ன குழந்தையில இருக்கும்போதே ஊரில் நிறைய பேர் சொந்தத்திலேயே பார்த்து திருமணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜாதகம், ஜோசியம் இதெல்லாம் பார்த்து பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த திருமணத்தில் ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. அந்த மந்திரத்தில் ஐயர் சொல்லுவார், சோமனுக்கு மனைவியா இருந்தவள், கந்தர்வனுக்கு மனைவியா இருந்தவள், அக்னிக்கு மனைவியா இருந்தவள், 4வதாக இந்த இவனுக்கு அந்த மாப்பிள்ளைக்கு மனைவியா இருந்தவர்கள்ன்ட்டு. அதை நான் ஒரு சில புக்கை படித்து தெரிஞ்சுக்கிட்டதில் நான் அவங்கள்ட்ட அர்த்தம் கேட்டதில் அது தப்பான அர்த்தமாக வந்தது. எனக்கு அதுலேருந்தே ஒரு மத மறுப்பு, ஜாதி மறுப்பு இது பண்ணணும் அப்படின்ட்டு. எதனால அப்படி சொல்றேன்னா, ஜாதகம் பார்த்து இது பார்த்தது. இப்போ மத மறுப்பு திருமணம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு மாற்று மதத்தை சேர்ந்தவரை தேடினீர்களா காதலுக்காக, அல்லது இயல்பாக அமைந்ததா? இல்ல, இயல்பாக அமைந்தது. எனக்கு இது இருந்தது. அதோட இன்னொரு கருத்து என்னன்னா, இப்போ நீதிமன்றத்துல 100க்கு 80% நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் தான் வழக்கு நிலுவையில் இருக்கு. வழக்குகளை விவாகரத்து. நம்ம உங்க இணையத்தை கொடுங்க, அவங்க பாவம் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய முடியல. உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் பாத்திமுத்து. பாத்திமுத்து. இப்போ நீங்க மத மறுப்பு திருமணம் அப்படிங்கிற முறையில நீங்கள் ஒரு மாற்று மதம், அவருடைய மாற்று மதம் அப்படிங்கிற முறையில உங்கள் வீட்டுல இந்த திருமணத்திற்கான எதிர்ப்பு, உங்கள் காதலுக்கான எதிர்ப்பு எந்த வகையில இருந்துச்சு? எங்க வீட்டுல இஸ்லாமியரை காதல் பண்ணியிருந்தா கூட எதிர்ப்பு இருந்திருக்க தான் செய்யும். என்னோட தந்தையார் உயிரோட இல்ல. நான் இவங்களை பார்க்கும்போது சின்ன வயசுல இருந்தே தாயார் கிடையாது. ஆனா நான் இவங்களை பார்த்தேன், இவங்க குணத்தை தான் பார்த்தேன். இவர் வேற்று மதத்துல இருக்கிறதுனால இவரை திருமணம் பண்ணணும்ன்றதுலாம் என்னோட எண்ணம் கிடையாது. இவங்களோட நல்ல குணத்துக்காகத்தான் நான் விரும்பி திருமணம் பண்ணிக்கிட்டேன். புரியுது. அவர் பேசுற அளவிற்கான அந்த திராவிடம் சார்ந்த கொள்கைகளோ அல்லது பகுத்தறிவு சார்ந்த கொள்கைகளோ, ஜாதி மறுப்பு, அவங்களுக்கு அதெல்லாம் புரியல. அவர் என்ன நேசிக்கிறாரு, அந்த அளவுல எனக்கு பிடிச்சிருக்கு. நேசிக்கிறாரு. அதாவது வீட்டுல பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணவங்க, ஒரே மதத்துல கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் அனுபவிக்கிறதெல்லாம் நேர்ல பார்த்துட்டு நம்ம விரும்புறதுதான் முக்கியம். அரேஞ்ச் மேரேஜ்ல அந்த மாதிரி ஒருத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடையாது. கடைசி வரைக்கும் நம்மளை நல்லா பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை தான் காதல். திரு பாலு அவர்களிடம் இல்ல, இப்ப இவங்க சொல்லக்கூடிய இந்த வாதம் 2 பேருமே வேறு அடிப்படையில் வேறு மதத்தை சேர்ந்தவர்கள். தந்தையை இழந்தவர், அவர் தாயையும் இழந்திருக்கிறார். நான் ஒரு தாயினுடைய அன்பையும் ஒரு தந்தையினுடைய அன்பையும் இரண்டையும் நான் அவர்கிட்ட பாக்குறேன். எனக்கு எங்க வீட்டுல பார்த்து வச்சிருந்தா கூட இப்படி இருக்காதுங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. பொதுவாக காதல் இணையர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான். அதை தாண்டி இன்றைக்கு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு குழந்தை, அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஆதாரமாக. இந்த மாதிரியான காதலையும் கூட நீங்கள் எதிர்க்கிறீர்களா? அதாவது முதல்ல அவர் சொன்னார் 80% காதல் திருமணம். இது என்னுடைய கணக்குப்படி தவறுன்னு நினைக்கிறேன். என்னுடைய மண்ணில், கொங்கு மண்ணில் பொறுத்த வரைக்கும் இது மாற்றி 80 விழுக்காடுகள் இந்த காதல் திருமணத்துல தான் டைவர்ஸ் போகுது. 20 விழுக்காடு தான் இதுல இதாகுது. அதனால அது மறுக்கிறேன். ரெண்டாவது, அவர் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் இருந்திருந்தா இதை விட இன்னும் சிறப்பா அந்த உறவுகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு திருமண வாழ்க்கை இன்னும் ரொம்ப பிரமாதமா இருந்திருக்கும். அதாவது இந்த உறவுகளுடைய அருமை அப்ப தெரிஞ்சிருக்கும். உறவுகள் கண்டிப்பா ஒரு இடத்துல இது பண்ண உறவுகள் எல்லாம் விட்டு போறது. இப்ப இவர் உறவுகளை விட்டு வெளியில் வந்தாரா, இல்லது உறவுகள் இவரை வெளியேற்றியதா? இவர் தான் விட்டுட்டு வந்திருக்காரு. உறவுகள் ஒண்ணு கண்டிப்பா வெளியேற்றி. இப்ப உறவுகள் இவரை திருப்பி சேர்த்துக்கலாம்ல? எப்படி? இப்ப உறவுகள் இவரை ஏற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய தடை என்னங்கிற? எது தடை? ரொம்ப எளிமையா, இப்போ நம்ம ஒருத்தரை வெறுக்கிறோம், ஒரு என்னுடைய மகனையோ அல்லது என்னுடைய மருமகனையோ நம்ம உறவுகளையோ வெறுக்கிறோம். ஒரு காரணத்துக்காக, அவன் போய் சொல்லுவான்ப்பா, அவன் பெரிய திருடன், ஏதாவது திருடிடுவான், அல்லது அவன் பெரிய குடிகாரன், போதை பழக்கத்துக்கு கிடைக்கும், ஏதோ ஒரு காரணங்களால் வெறுப்போம். ரைட்? அவர்களை நாம் வெறுக்கிறோம் அப்படின்னு சொன்னா இவர்களை நான் பேச மாட்டேன், எங்க வீட்டு திருமணங்களுக்கு அழைக்க மாட்டேன், ஒரு காரணத்தை சொல்றதுக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய காரணம் என்பது அவர் வேற்று சாதியை அல்லது வேற்று மதத்தை அல்லது நாங்கள் சொல்லாத மதம் ஒரே சாதியா இருந்தால் கூட காதல் திருமணத்தை செய்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் அப்படின்னு சொன்னா அந்த காரணம் எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சரியான காரணமா இருக்கும்? அதாவது அவர்களுடைய தேர்வு முழுமையாக சரியாக இருக்கின்ற பட்சத்துல அதை ஏத்துக்கலாம். ஒரே அப்படியே கேட்கிறேன், உங்க வீட்டுல இப்ப ஏத்துக்கிட்டாங்களா? உங்க 2 பேர் அவங்க வீட்ல முதல்ல ஏத்துக்கிட்டாங்க. எங்க வீட்ல 4 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு ஏத்துக்கிட்டாங்க. இங்க யாரும் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு யாரா இருக்கீங்களா? எங்க வீட்ல இன்னும் ஏத்துக்கல. உங்க வீட்ல எத்தனை வருஷம் ஆச்சுமா? அப்பா இன்னும் என்கிட்ட பேசவே இல்ல. எத்தனை வருஷம் ஆச்சு?
2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. நான் வீட்டுக்கு போறதுக்கு கூட பயந்து போவேன். அம்மா பேசுவாங்க, அப்பா பார்க்கணும் சொல்லி அப்பா கிட்ட பேச போனாலும் பேச மாட்டாங்க. யாரோ பார்க்குற மாதிரி அப்படியே ரோட்ல போறப்ப பார்த்தா கூட பார்க்க மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பா மிஸ் பண்றீங்க? ஆமா. அந்த ஃபீல் அப்பா பார்த்துக்கொள்ள கூட்டிய அளவிற்கு அல்லது பார்த்து கொண்ட அளவிற்கு அதே அன்போடு உங்க இணையர் இப்ப பார்த்து இருக்கிறாரா? எங்க அம்மா விட அதிகமா பாத்துக்கிறாங்க. அம்மா விட அதிகமாக பார்த்துக்கொள்கிறா. நான் அப்பாவை பத்தி கேட்டேன். அம்மாவின் அன்பிற்கு ஈடுணை எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அம்மாவை விட கூட அழகாக பார்த்துக் கொள்கிறார் என்று சொன்ன பிறகு அதற்குள்ள நம்ம வாதம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்று தான் நினைக்கிறேன். இது போன்ற காதலையும் கூட எதிர்க்கிறீர்களா? எதிர்க்கிறீர்கள் என்றால் ஏன் எதிர்க்கிறீர்கள்? சாதியும் மதமும் மட்டும்தான் உங்களுடைய பிரதான பிரச்சனைகளா? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.